I am an orthopedic surgeon. Why I didn't choose medical science? அதாவது ஒரு கார்டியாலஜியோ இல்லை ஈவன் கேஸ்ட்ரோ எடுக்கலைன்னா ஆர்த்தோபெடிக்ஸ் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சிம்பிள். பட் அதுலேயே நான் இன்றைக்கி வந்து ஒரு ரிவார்ட் ரவுண்ட்ஸ் பண்ணேன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் சொல்வேன், நான் வந்து ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து டாக்டர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், நீங்கள் தான் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் வந்து நான் ஒரு பார்ட் ஆஃப் ஏ 35 மெம்பர் டீம் அப்படின்னு சொல்கிறது. ஐ டோன்ட் நோ அந்த 35 மெம்பர் டீம் நான் நினச்சேன், நீங்களும் உங்களுக்கும் அந்த 35 மெம்பர் டீம் சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து வரப்பே அந்த 35 மெம்பர் டீம் தேவைப்படுது. அவுட்கம் சர்ஜரி இஸ் எ டெக்னிக், பட் அது ப்ரீ ஆப்ரேட்டிவ் அனஸ்தீஷியா, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின், ஐசியூ கேர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட், நர்சிங், எவ்ரி திங். தென் டிஸ்சார்ஜ் அப்போ பில்டிங்லேருந்து எல்லாமே ஒரு 35 பேர் சேர்ந்த குழு வந்து எல்லாம் ஒன்றா ஒரு சிம்பனி மாதிரி இயக்குனால்தான் அவங்களோட அவுட்கம் நல்லாயிருக்கும். ஸோ பாஸ்மதி சார் ஐடியலிஸ்டிக் இட்ஸ் நாட் ஐடியலிஸ்டிக், இட்ஸ் ப்ராக்டிக்கல். இட்ஸ் வி ஆர் ப்ராக்டிசிங் இன் காவேரி. அது ஃபேமிலி ஹாஸ்பிட்டலுங்கிறப்போ ஒரு பேஷண்ட் வந்தப்போ சரி இவர் வந்து கேஸ்ட்ரோ பேஷண்ட், இவர் ஆர்த்தோ பேஷண்ட், இவர் லிவர் பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வாட் இஸ் இஸ் டிஃபிகல்ட்டி, ஒய் ஹி ஹஸ் கம், சரி ஹி ஹஸ் நாட் கம் ஆர்கன் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது இதுன்னு சொல்லிக்கலாம். அவருக்கு ஒரு ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து டைஜஷன் பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி சரி இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த ஃபங்க்ஷன். அதுதான் தட்ஸ் வாட் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன். அது ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ லேர்ன்ட் இன் UK when I went there. ஈவன் MS ஆஃப்த முடிச்சுட்டு போகிறப்ப கூட வந்து we straight away start focusing on the disease, எங்கேருந்து வருது அப்படின்னு, ஐ மீன் ஆர்கன் அப்படி இல்லாமல் பேஷண்ட் ஹஸ் கம் வித் பெயின்னா மற்ற பெயின் அட்ரஸ் பண்ணுங்கள். உடனே யூ ஸ்டார்ட் டூயிங் all the other things இல்லாமல் you have to address the pain. If the patient is coming with the breathlessness, you have to put the oxygen mask. So இந்த மாதிரி what the patient has come for அதை வந்து அட்ரஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன், வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது, அதை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுமாதிரி காவேரி இன்ஸ்டியூட் ஆஃப் டைஜஸ்டிவ் டிசீசஸ் அந்த லிவர் ஹெப்படோபைலியரிங்கிறது it is you can start picking up each and individual organs, but does the patient want that actually அப்படின்னா அப்படி எனக்கு தெரியாது சார் டாக்டர், நான் வந்திருக்கேன் எனக்கு சரி பண்ணுங்க அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபண்டமெண்டல். அண்ட் ஐ மீன் whenever I speak to a lot of young doctors who become specialists and all, they are very specific. No, doctor, I won't do this, I will do only this, I will do only this. No, the patients don't come like that, right? They come with multiple problems, right? Even at my outpatients, I see a lot of patients are coming with the shoulder pain. It may be the cardiac pain. So, ஒரு குழுமமாக ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப தான் அது வந்து பேஷண்ட்ஸோட பெனிஃபிட். அதனால தான் மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சம் சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள விட ஒரு டீமே ஒரு சூப்பர் ஸ்டார், ரைட்? ஒரு எவ்ரிபடி ஹஸ் காட் an individual talent, அண்ட் அஸ் எ டீம் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ அதோட ரிசல்ட்ஸ் டு த பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக அண்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டாக்டர் பாஸ்மணி சார் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். காவேரி ஹாஸ்பிட்டல் we are still operating, though it's a healthcare industry அப்படின்னு சொன்னால் கூட we are still operating in a segment where we want to provide the best of the facilities. I mean we all most of our doctors trained abroad including Dr. Basmani sir நாங்கள் எல்லாம் அப்படி சொல்லிட்டு how at a fraction of the cost. In fact நேற்று என்னோட அவுட் பேஷண்ட்ஸில் பார்த்தேன் நான் வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 60-year-old lady, she went to Singapore, she had a fracture of the hip. அங்கே சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ போஸ்ட் ஆப்பாக 1 month கழிச்சு இப்போ எனக்கு ஃபாலோ அப் வந்தாங்க. ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஆஸ்ட் ஹவு மச் இட் வில் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே பெய்ட் 60 lakhs ஃபார் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். தட் வி டூ இட் ஹியர் இன் 3.5 lakhs to 4 lakhs. So, I mean, I don't want to comment on some x-rays done in Singapore by an orthopedic surgeon. The x-ray, இதெல்லாம் பார்க்குறப்ப our team does a much better job. See, இந்தியாவில் சீப்பாக பண்ணுறவங்களுக்காக அஃபோர்டபுள் காஸ்ட்டில் பண்ணுறவங்களுக்காக doesn't mean that we compromise on the quality. Time and again I have seen patients coming from US or somewhere, அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப இந்தியாவில் we are doing much better. There's no doubt about that, right? There's not only technical expertise ஆகட்டும், patient outcome ஆகட்டும், and வந்து 1/10 or sometimes even 1/20th of the காஸ்ட்டில் நம்ம பண்ணுறோம். அதுதான் I want all our doctors to be proud of what we are doing, and I want all our friends in the media, any public society வந்து to convey to the people. இந்தியாவில் ஹெல்த் கேரில் வந்து on its own வந்து we are on par or superior to majority of the developed nations. So in this context,
really one of the gratifying moments for me where the Kaveri Institute of Digestive Diseases, under the leadership of Dr. Basmani sir, and with all the team, young dynamic team who want to do the best for the patients, it has come to not only is my vision or my reality. Of course, we just indicated to Dr. Rayappan, at least at some point of time, we want to work with Dr. Anand, Dr. Basmani, and everybody together have been selected. So he has made it a reality, and we assure you, and also the team here, whether it's operations, clinical, non-clinical, service-oriented, everybody will provide the best of the experience to the patients. Thank you. Thank you. வணக்கம். நான் டாக்டர் பாசுமணி, டாக்டர் ஆனந்த், டாக்டர் ஸ்வாதி, நாங்கள் 3 பேரும் இன்னைக்கு வந்து காவேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ், அதாவது ஜீரண சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு குழுவாக இருந்து எல்லா தீர்வுகளும் கொடுக்கறதுக்காக ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதை இன்னைக்கு லான்ச் பண்ணுறதுக்காக நம்ம கூடியிருக்கோம். அந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து இந்த செய்தியை வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிற பத்திரிகை தோழர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கே தெரியும், கோடை காலம், குளிர்காலம், இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஜீரண பிரச்சனைகள் வந்து இப்போ தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், லேக் ஆஃப் ஸ்லீப், இரவுல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இரவுல வந்து அதீத நேரத்தில் உணவு உட்கொள்றது, உடல் பருமன், உடற்பயிற்சி இல்லாதது, அதுக்கப்புறம் நம்ம வந்து காரமாக இல்லை மசாலா பொருட்கள் சாப்பிட்றதுனால நம்மளுடைய அசிடிட்டி, இதுல இருந்து ஃபேட்டி லிவர் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது இல்லாமல் நம்ம பரவலாகவே வந்து குடல் மற்றும் பேன்கிரியாஸ், இல்லை லிவர், இதிலெல்லாம் புற்றுநோயை அதிகரிச்சிடும். இப்படி வந்து சாதாரண அசிடிட்டி, அஜீரணத்திலிருந்து நம்ம வந்து நம்மளை பயமுறுத்தக்கூடிய கல்லீரல் மற்றும் கேன்சர் நோய்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இடத்துல வந்து முறையான கண்டறிதல், முறையான சிகிச்சை, நல்ல தீர்வோடு போகிறதுக்காக அந்த வேத நோக்கத்தோட எல்லாரும் சேர்ந்து செயல்படுற ஒரு சிறப்பான மையமாக இது வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம். இதுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு செய்தியை கொண்டு போயிட்டு பொதுமக்களுக்கு சேர்த்து உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு வேணும்னு கேட்டுக்கோங்க. ஆமா, இப்ப டைஜஷன்னாக்கா நமக்கு நெஞ்செரிச்சல் இருக்கு இல்லைங்களா? நெஞ்செரிச்சல் எது கழிக்கிறது நமக்கு சுலபமா தெரியும். அது சில பேருக்கு தொண்டையில கட்டை போட்ட மாதிரி அடைக்கிறது, குரல் மாறுறது, இது கூட டைஜஷன். அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஜீரணத்துல வந்து இது அதே மாதிரி கீழே வந்து மலைப்பழக்கம் இருக்கு. இப்போ மலம் போறதுல நமக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கு. டெய்லி போயிடுவோம், இல்லை 2 நாளைக்கு போடுவோம். அந்த ரொட்டீன் மாறும்பொழுது, இல்லை வந்து வயிறு வலிச்சு நீடிக்கும் போது, வயிறு ஊசம், மலத்தில் வந்து ரத்தம் கலந்து வர்றது, இல்லை ரத்த இழப்பு வந்து நமக்கு காரணம் இல்லாமல் திடீர்னு டயர்ட் ஆகிறோம், மூச்சு வாங்குது. அப்போ வந்து ஜீரண மண்டல நோய்கள் வந்து நேரடியாக தெரியாமல் சுற்றி வளைச்சு கூட வரும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம மூச்சு வாங்குது, டயர்டாக இருக்கோம், சத்து கருவன், அதில் பார்த்தா பிரச்சனை வந்து வயிறுலையோ இல்லை குடல்லையோ இருக்கு. அதனால உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னாக்கா உங்களுடைய குடும்ப மருத்துவரையோ இல்லை எங்களை மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் கூட வந்து பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு ஜென்ரலாக பார்க்குற அந்த நல்ல அனுபவம் அந்த மருத்துவரை நீங்கள் அணுகுனாக்கா தக்க வழிகாட்டணும். ஆமாம், இப்போ கேன்சர் வந்து இந்த உடம்புலேயே வந்து ஜீரண மண்டலம் தான் அதிகமாகும். ஏன்னா பெரிய மண்டலம் இல்லைங்களா? வாயில் ஆரம்பித்து உணவு குழாய், இரைப்பை, கணையம், கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல், ஆசனவாய், எங்கே வேணாலும் கேன்சர் வரும். ஸோ ஹார்ட் டிசீஸ்னாக்கா ஹார்ட்டில் அவ்வளோ கேன்சர் வராது. ஸோ கேன்சர்னு நம்ம பயப்படக்கூடிய ஃபீல்டு வந்து மெயினாக வந்து கேஸ்ட்ரோன்டாலஜியும் அந்த சந்தேகம் பயம் இருந்தாலும் வர வேண்டியது எங்க கிட்ட. ஆமாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இப்போ கல்லீரலுக்காக சிறப்பாக அதுக்குன்னு பயிற்சி எடுத்துட்டு அந்த நோய்களுக்கு வந்து சிறப்பு கவனம் கொடுக்கும். எல்லாரும் ஒரு டீமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு உதவி தேவை அவங்க வர்றாங்க. அப்படி பேஷண்ட்டுக்கு வந்து சீம்லெஸ்னாக்கா எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் ஒரு ஒட்டுமொத்தமான ஒழுங்கான சிகிச்சைக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம். கான்ஸ்டிபேஷன் வந்து 120 பேருக்கு இருக்கு. ஸோ அந்த மலப்பழக்கன்றது நமக்கு மாறும் பொழுது, மோஷன் ரொம்ப கடினமாக வரும்போதோ இல்லை அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம அதிகம் சிரமம் எடுத்துக்கிட்டோ, அப்படி சிரமம் எடுத்தாலும் முழுமையாக வந்து வெளியேறல, புவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இல்லாத, இப்படி பல காரணங்களுக்காக பேஷண்ட் வந்து கான்ஸ்டிபேட் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. எந்த கான்டெக்ஸ்ட்,
இப்போ வந்து 20-30 வயசு நபருக்கு வந்து அவங்க டயட்டிங்கில் போகிறாங்க, காய்கறிலாம் குறைச்சிட்டாங்க, தூக்கம் இல்லைன்னாக்கா அது வந்து சிம்பிள் கான்செப்ட். இப்போ 60-70 வயசு நபருக்கு வந்து அந்த மலச்சிக்கலோட வந்து ஆசன வாயில வலி, வெடிப்பு, இல்லை ரத்தம் வருது, இல்லை உடம்பு எடை குறையுது, வயிற்று வலி அதிகமாகுது, ரத்தம் சேதமாகுது, வந்து இதெல்லாம் வந்து நம்ம அபாய எச்சரிக்கைன்னு சொல்லுவோம். சிவப்பு கொடி, ரெட் ஃபிளாக். அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து ஒரு மலச்சிக்கல் கூட வேற என்னென்ன அவங்க உடம்பை சுற்றி குடலை சுற்றி வேற உபாதைகள் இருக்கிறதா பொறுத்து அதனுடைய வெயிட்டேஜ் அதிகமாக. சிம்பிளாக இருந்தாக்க நம்ம வந்து நீர், நார் சத்து, உடற்பயிற்சி, அது அப்புறம் நம்ம மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய மருந்துகள் இருந்தாக்க அதை தவிர்க்கணும், அப்படி கொண்டு போயிடலாம். பட் வந்து நாள்பட்டு இருக்கு, இப்போ அதிகமாக இருக்கு, வேற சில சமீக எடை குறைப்பெல்லாம் வருதுனாக்கா அவங்களுக்கு வந்து அதான் சொல்ல வாய்ப்பச்சை அவங்களுடைய ஏஜ் மற்ற கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம சிம்பிளான மெடிசன் வேண்டுமா, இல்லை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சி வைத்தியம். அதுதான் வந்து என்னென்ன சொல்றேன்னாக்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ண அவசியம் இல்லை. சிம்பிளானவங்களுக்கு சிம்பிளான மருந்து கொடுக்கணும், கொஞ்சம் வந்து ஆபத்தாக உள்ளவங்களுக்கு சிம்பிளாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து தள்ளி போகணும். ஒரு சில நேரத்தில் அங்கே ஒரு 10 சென்டிமீட்டர் மேலே ஒரு கட்டி இருந்து அதனுடைய அடைப்பினால மலச்சிக்கல் வரும். 60 வயசு நபருக்கு திடீர்னு அந்த மாதிரி ஆகுது, ரத்தம் கம்மியாக இருக்குனாங்க, நம்ம குயிக்காக ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கெல்லாம் வந்து 3 மாதம் 6 மாதம் வந்து இந்த மலம் இலகிற மருந்து கொடுத்துட்டு நம்ம தள்ளி போடணும். அது செய்யத்தக்க செய்யாமையும் கெடும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறதும் தப்பு. அதே மாதிரி தேவையில்லாத சில வடிவேல் சொல்லுவாருங்களா, ஆணியெல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேவையில்லாத. அப்போ தேவையில்லாமல் வர்றவங்களுக்கெல்லாம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதுக்கு பேர் தான் வந்து அனுபவம். இவங்களுக்கு இது வேணும், இது போதும், இவங்களுக்கு இதுக்கு மேல கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு கண்டறிஞ்சு செய்யறது தான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கு. ஆமா, எல்லாம் எப்படி நாங்க வந்து இதை வந்து கொண்டு வரோம்னாக்கா, இது மாதிரி எல்லா டாக்டரும் ஒன்னா கூடி ஒரு பேஷண்ட்டை பத்தி நம்ம வந்து பேசி, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்க. அப்படி இல்லாம நாங்க ஒரு இடத்துல கூடி வாரத்துக்கு 2 தடவை இந்த பேஷண்ட்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், இது சரியாட்டு இந்த ஒப்பீனியன் எல்லாம் ஃப்ரீயாகவும் எத்திக்கலாகும். மருத்துவத்துல இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து லேசா விலகுனா கூட இன்னொருத்தவங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு எல்லாமே தெரியாது இல்லைங்களா, அதனால அவங்களுடைய சிறப்பு அறிவை வந்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த பெனிஃபிட்டை பேஷண்ட்காக எடுத்துட்டு போற அந்த அப்ரோச் வந்து எங்களுடைய சிறப்பு அம்சமா சொல்லுது. பெரும்பாலும் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வரும். ஸோ ஹவு டு அவாய்ட் ஆல் திஸ் திங்ஸ்? எதையா ஆமா, அதுக்குதான் நான் என்னுடைய உரையில ப்ரிவென்ஷன் சொன்னேன். ஏன்னா வியாதி வந்து வைத்தியம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கணுன்றது டாக்டரோட நோக்கமா இருக்கக்கூடாது. வியாதி வராம தடுக்கிறதுக்கு அதுக்கு நாங்க வந்து இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் நடத்துறோம், ஹெல்த் கேம்ப், ஸ்கிரீனிங் கேம்ப், இந்த மாதிரி மீடியா அண்ட் சோஷியல் மீடியா இருக்கு. அதுல வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து முறையான சாப்பாட்டுல எந்த விதத்துல வந்து நம்ம ஒரு பரிபூர்ண உணவு. இப்போ வந்து காய்கறின்னு இருக்குன்னா 3 வகை காய்கறி இருக்கு. ஒன்று வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்னு சொல்லுவாங்க, கீரை, முட்டைக்கோசு, அதெல்லாம் அதில் வரும். இன்னொன்று வந்து டியூபர், பூமிக்கு அடியில் வேலை இருக்கு, இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, இதெல்லாம் அதில் வரும். இன்னொன்று வந்து அதர் வெஜிடபிள், வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காயிலேருந்து இருக்கும். இந்த பிளான்ட் ஃபைபர் தான் நம்ம குடலில் இருக்கிற 100 ட்ரில்லியன் பாக்டீரியாவுக்கு உணவு. நம்ம சாப்பிட்ற மைதாவோ, அரிசியோ, முட்டையோ, இறைச்சியோ வந்து நமக்கு, நம்ம சாப்பிட்ற தாவர உணவுல நம்ம பயன்படுத்தாம நம்ம மிச்சம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பாக்டீரியா. அப்போ வந்து இந்த மாதிரி பரிபூர்ண உணவுனா 300-400 கிராம் காய்கறி டெய்லி வேணும். அந்த 3 குரூப்ல இருந்து வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்சோண்டு காய் போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். எந்த அளவுக்கு காய்கறி சாப்பிடணும்னு சொல்லி அந்த உணவு பழக்கத்துல இருந்து ராத்திரியில் அனாவசியமா கண்ணு முடிக்காதீங்க. மது வந்து அளவுக்கு அதிகமா அருந்தக்கூடாது, அதுவே கூடாது. அப்படி தேவைன்னா வந்து ஒரு லிமிட் இருக்கு. உடல் பருமனை மெயின்டைன் பண்றது, உடற்பயிற்சியோட முக்கியத்துவம், இதெல்லாம் கொண்டு போறதுதான் வந்து மருத்துவர்களோட முக்கிய கடமை. வந்த பிறகு ட்ரீட் பண்றதுன்றது வந்து செகண்ட் தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நம்ம நல்ல கேள்வி. இப்போ நம்ம உடம்புக்கு வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம மசாலா பொருள் மதியானம் சாப்பிட்டுட்டோம், சாயங்காலம் பசிக்கலன்னும் போது நீங்க சொல்ற அந்த ஓவர் த கவுண்டர் ரெமெடிஸ் சொல்லுவாங்க, ஓடிசின்னு ஆங்கிலத்தில், நம்மளா போயிட்டு வருது. இது வந்து கடையில் கிடைக்கிறது. பட் காலங்காலமாக நம்ம ஓம வாட்டர் குடித்தோம், ஜீரக தண்ணி குடித்தோம், அப்புறம் இது கிராமத்தில் சோடா வாங்கி குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண ரெமெடி. இதுக்கு வந்து இது தப்பே கிடையாது.
நம்ம உடம்புக்கு தற்காலிகமான ஒரு பின்னடைவு ஏற்படுதுன்னா அதுக்கு நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம பாட்டி சொன்னது, நம்ம வீட்டில் கை வைத்தியம், இந்த மாதிரி ஏற்கனவே வந்து சிம்பிளான மருந்துக்கு சாப்பிட தப்பு கிடையாது. எதை வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு கொண்டு போகணும்னாக்கா, நமக்கு தேவையில்லாத வந்து புதுசா வந்து அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்ட்டு பரிச்சயம் இல்லாத பொருள் நம்ம கொண்டு வரக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஆவாரம்பூ கஷாயம் குடிக்கிறேன், ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன், இதெல்லாம் நல்ல பொருளுங்க தான். பட் அதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது நமக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு எந்த பொருள் இந்த உலகத்துல எந்த பொருளுமே வந்து கெட்ட பொருள் இல்லை, ஆனா நமக்கு ஒத்துக்காம போகல. இப்போ அமாக்சிலின் நல்ல ஆன்டிபயோட்டிக், பட் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அது வந்து ஒத்துக்கலைனாக்கா அது உங்களுக்கு ஒத்துக்கல. அதனால புதுசா நம்ம வந்து ஏதாவது செய்யும் பொழுது நமக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, இல்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை அதிகமாகுதுன்னா அதை உய்த்துணர்ற சக்தி வேணும். நம்ம வந்து கை வைத்தியம் பார்த்துக்க தப்பு கிடையாது, அது நமக்கு நல்லது செய்தா கெடுதல் செய்தான்றதை நம்ம அனுமானிக்கணும், அவதானிக்கணும், கவனம் வேணும். எப்பொழுதுமே வந்து இந்த சூதானமா இருக்குன்னு சொல்லுவாங்க, கவனம் வேணும், நம்ம உடம்பு பத்தி கவனம் வேணும். அந்த கவனத்துல வந்து நமக்கு வந்து தப்பா போயிட்டு இருக்கு, பசி குறையுது, பொய் பசி வருது, ஆனா வந்து சாப்பிட்டா உடனே வயிறு ரொம்பிடுது, சாப்பிட்டோன்னு வயிறு வந்து உப்புசுமா கல்லு மாதிரி ஆயிடுது, ஏப்பம் வருது, வந்தாக்கா திருப்தி இல்லை, 4 மணிக்கு வரைக்கும் 5 மணி வரைக்கும் 12 மணிக்கு சாப்பிட்டது அப்படியே இருக்கு, உடல் எடை குறையுது, காத்து அழுத்தமாயி மூச்சு வாங்குது, மாறு படப்படுது, அந்த மாதிரி வந்து உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கல, நல்லா இல்லைன்னா மருத்துவர் அணுகலாம். பட் சாப்பிட்டு நல்லா ஆயிடுச்சு, அடுத்த வேலை நல்லா இருக்கீங்க, வாழ்க்கை முன்ன மாதிரி போயிட்டு இருக்குனாக்கா அப்பப்போ கை வைத்தியம் பார்த்துக்க தப்பே. அதுக்கெல்லாம் ஜனங்களை மிரட்டக்கூடாது, பயப்படுத்துறீங்க. பரோட்டா சாப்பிடுறது வந்து இந்த குடல் பிரச்சனை சொல்றாங்க. நான் அந்த காய்கறி பத்தி சொல்லும் போது ஒரு உதாரணம் சொன்னேன், மைதான்னு. இப்ப ஒரு ஒரு தானியத்துல வந்து தோல் மட்டும்தான் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்காக அந்த தானியம் வந்து இயற்கை படைச்சிருக்கு. முத புல்லுல இருந்து தான் வந்து புல்லரிசி வந்து உருவாயிருக்கும், அப்புறம் அரிசி கோதுமை எல்லாம் உருவாச்சு. நம்ம வந்து அதை வந்து எடுத்து அந்த தோலை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம். 20,000 வருஷத்துக்கு முன்ன அதை நம்ம உணவாகிறதுக்கு கஷ்டப்பட்டோம். நெல்லும் கோதுமை என்ன செய்து, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்ம தோலை கொஞ்சம் சுலபமா உரிச்சு கொடுத்தோம்னா இவன் நம்மளை வளர்ப்பான், நம்ம சந்ததியை வளர்ப்பான் அப்படின்ட்டு அவங்க நமக்கு விட்டு கொடுத்தாங்க, தானியங்களை நமக்கு விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்ததை நம்ம என்ன பண்ணோம், வெறும் அவிச்சோ பச்சையாவோ அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு உமியை எடுத்துட்டு நம்ம பழுப்பு அரிசியும் பழுப்பு கோதுமையும் நல்லா சாப்பிட்டுட்டோம். இப்ப என்னாச்சு, நம்ம வந்து அதனுடைய அந்த கிரெயின் எங்க புரோட்டீன் இருக்கோ எங்க ஃபைபர் இருக்கோ அதை எடுத்துடுறோம், ஏன்னா அது இருந்தா கெட்டு போயிடும். பழைய காலத்து அரிசியெல்லாம் நீங்க வச்சீங்கன்னாக்கா 3 மாசம் 6 மாசத்துல வந்து அது வந்து கொஞ்சம் பூச்சி வந்துடும். இப்பத்தி அரிசி நீங்க வந்து வருஷக்கணக்கா வச்சிருந்தா கூட ஒண்ணாங்க. அப்ப மேல் தோலையும் எடுத்துட்டு அதுல இருக்கிற அந்த கிரெயினையும் எடுத்துட்டு நல்லா பாலிஷ் பண்ணி, பழுப்பா இருந்தா சாப்பிட மாட்டேன், ரொம்ப வெள்ளையா தும்பப்பூ மாதிரி இருந்தா தான் சாப்பிடணும், ரொம்ப வெள்ளை அரிசி வந்துருச்சு. அந்த அரிசியே கெடுதல்னும் போது அதை இன்னும் ரீஃபைன் ஆகி அல்ட்ரா ரீஃபைன் ஆகி மாவாக்காது என்னன்னா அடையாளம் தெரியாதுல செய்யப்படுற பொருட்கள்ல தான் வந்து பரோட்டா நூடுல்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து அந்நிய உணவுகள்லாம் ஃபாரின் சொல்ல, நம்ம உடம்புக்கு அந்நியப்பட்ட உணவு. எப்போ ஆசைக்கு பசங்களுக்கு கொண்டு போய் எப்ப வாங்கி கொடுக்கலாம், இதே வந்து பொழப்பா தெரியக்கூடாது. நம்ம பாரம்பரிய உணவு தான் எனக்கு நல்ல உணவு. நம்ம காய்கறிகள், நீங்க நான்வெஜ் சாப்பிட்டா கூட காய்கறி நிறைய சேர்த்துக்கு. இப்ப பிரியாணி சாப்பிட்றவங்க அதுக்கு ஈக்குவலா ஆனியன் பச்சடி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனியன்ல நம்ம கிருமிக்கான உணவு இருக்கு, தயிர்ல வந்து நல்ல ப்ரோபயோட்டிக் இருக்கு. அது ரெண்டும் ஈக்குவலா சாப்பிடும்போது உங்களுக்கு அடுத்த நாள் குடல் பழக்கம் மாறாது. இல்ல வெறும் நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன், என்னை மட்டும் பார்த்துக்குவேன், எனக்குள்ள இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் நான் வந்து கண்டுக்க மாட்டேன்னா அடுத்த நாள் உங்களுக்கு மலச்சிக்கலோ எரிச்சலோ ஏதாவது வந்து கை மேல பலன்னு சொல்றாங்களா கிடைக்கும், பின் விளைவுகள் தெரியும் உங்களுக்கு. Okay.